வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வட இந்தியாவில் ஆரியர்கள் வருகையால் வேதகாலம் தொடங்கியது. வேதகால பண்பாடு யாருனால தொடங்கியது அப்படின்னா ஆரியர்னால தான் தொடங்கியது. வேதகாலம் இந்திய வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் 1500 முதல் 600 வரை வேதங்கள் என்பதில் இருந்து வேதகாலம் என பெயர் பெற்றது. ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள், இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள். ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து இந்துகுஸ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியா வந்தனர். ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து இந்துகுஸ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியா வந்தனர். ஆரியர்கள் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை பின்பற்றினர். ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை மேய்ப்பது. ரிக் வேதகால ஆரியர்கள் நாடோரிகள், மேய்ச்சல் சமூகத்தினர். கால்நடையே முக்கிய சொத்து ஆகும். ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். ரிக் வேத காலத்தில் பஞ்சாப் சப்தசிந்து, அதாவது சப்தசிந்து அப்படின்னா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என அழைக்கப்பட்டது. கிமு பொது ஆண்டிற்கு முன் 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்தனர். ரிக் வேதகால மக்கள் இரும்பு கோடாரி, இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பயன்படுத்தினர். வேத காலத்தை 2 கட்டங்களாக பிரிக்கலாம். வேதகாலம் 2 கட்டங்கள். அதாவது ரிக் வேதகாலம். ரிக் வேதகாலம் அப்படின்னா ஆரம்ப கால வேதகாலம், அதாவது தொடக்க வேதகாலம், கிமு 1500 to 1000. அடுத்தது பின் வேதகாலம், கிமு 1000 to 600. இதுதான் வேதகாலத்தோட 2 கட்டங்கள். வேதகாலத்தின் பரப்பு காலம் சான்று. வேதகாலத்துடைய புவியியல் பரப்பு வட இந்தியா. வேதகாலத்தின் காலம் இரும்பு காலம். ஏன்னா இவங்க இரும்பால் தயாரிக்கப்பட்ட கோடாரி, இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை இதெல்லாம் பயன்படுத்துறதுனால இவங்களை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால அளவு கிமு 1500 முதல் 600. சான்று வேதகால இலக்கியங்கள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதகாலத்தின் நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். 4 வேதங்கள் ரிக், யுஜர், சாம, அதர்வன. இதுதான் வேத காலத்துக்குரியான சான்றுகள். சரியா? வேத காலத்தின் இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள். ஸ்ருதிகள்னா என்ன, ஸ்மிருதிகள் என்ன அப்படின்னா பார்ப்போம். ஸ்ருதிகள் அப்படின்றது அந்த 4 வேதங்கள் ரிக், யுஜர், சாம, அதர்வன இதை உள்ளடக்கியிருக்கும். அடுத்தது பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதிகள் அப்படின்றது புனிதமானவை, நிலையானவை, கேள்வி கேட்கப்பட முடியாத உண்மைகள். சரியா? ஸ்ருதி என்பது கேட்டல், அதாவது எழுதப்படாதது. வாய்மொழியிலேயே பாடம் நடத்துவாங்க. அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்தியை கொண்டு செல்வது ஃபுல்லாக வாய்மொழி தான். ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் கேட்பார். இதுதான் ஸ்ருதி. அடுத்தது ஸ்மிருதி அப்படின்னா அகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை உள்ளடக்கிய நூல்கள் ஆகும். இதுதான் ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் நிலையானவை கிடையாது, தொடர்ந்து மாறக்கூடியது. ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதியாகும். ஸ்மிருதி அப்படின்னா எழுதப்பட்டது. இப்போ நம்ம இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம்லாம் எழுதப்பட்டது தான், ஆனால் அது நிலையானது கிடையாது அப்படின்றதையும் இந்த ஸ்மிருதி அப்படின்றது நமக்கு சொல்லுது. இந்தியாவில் தேசிய குறிக்கோள் சத்தியமேவே ஜெயதே. இது வாய்மையே வெல்லும் அப்படின்ற இந்த வாக்கியம் முண்டக்கைய உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இது கொஸ்டின்லேயே கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்ன அப்படின்னா சத்தியமேவே ஜெயதே. இந்த சத்தியமேவே ஜெயதேக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா வாய்மையே வெல்லும். இந்த வாக்கியம் எந்த இதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா முண்டக்கைய உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. முண்டக உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. வேத காலத்தின் தொல்பொருள் சான்றுகள் சிந்து, கங்கை நதி பகுதிகள், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களில் இரும்பு கருவிகள், மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. ஏன்னா வேதகால மக்கள் அங்கே தானே வாழ்ந்தாங்க, அதனால் அந்த இடத்துல தான் கிடைக்கும். சிந்து, கங்கை சமவெளி, இன்னொன்று பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் தொல்லியல் ஆய்விடங்கள் அமைச்சு அங்கே நிறையா பொருட்களை சேகரிக்கிறாங்க. அது ஃபுல்லாக இரும்பு கருவிகள், மட்பாண்டங்கள். இரும்பு கருவிகள் கிடைச்சதுனால தான் வேத காலத்தை இரும்பு காலம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது வேதகால பண்பாடு, அரசியல், சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ரிக் வேதகால அரசியல் இரத்த உறவுகளை கொண்டது. வேத காலத்தில் குலம் என்பதே அரசியலின் அடிப்படை அலகு. அந்த குலத்தின் தலைவர் குலபதி, கிராமத்தின் தலைவர் கிராமணி, பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு விஸ், கிராம தொகுப்புகளின் தலைவர் விசயபதி,
ஜனா இனக்குழுவின் தலைவர் ராஜன். ராஜன் ஜனஸ்யகோபா இவங்க வந்து மக்களின் பாதுகாவலர்கள். ராஜன் ஜனஸ்கோபா அப்படின்றவங்க மக்களின் பாதுகாவலர்கள். ரிக் வேத காலத்தின் பல இனக்குழுக்கள் அரசுகளாக இருந்தன. அது ஒரு 4 இனக்குழு தான், அதுதான் அரசுகளாக இருந்தது. ராஷ்டிரம், பரதர், மத்சயர், புரு இந்த 4மே ரிக் வேத காலத்தில் இருந்த அரசுகள் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வேதகால பண்பாடில் வந்து இதை எப்படி ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா குலா, கிராமா, விஸ், ஜனா, ராஷ்டிரம். இது வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஏன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. குலா, கிராமா, விஸ், ஜனா, ராஷ்டிரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். வேத காலத்தின் ராஜனின் அதிகாரம் விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. விதாதா இனக்குழுவின் பொதுக்குழு. விதாதா இனக்குழுவின் பொதுக்குழு, இது மிகவும் பழமையானது. சபா மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. வேத காலத்தில் அரசருக்கு உதவி செய்தவர் புரோகிதர், அதாவது இவர் தான் ஒரு தலைமை குருவாகவும் இருந்திருக்காரு. அரசருக்கு அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் உதவி செய்தவர் சேனானி. சேனானி அப்படின்னா படைத்தளபதி, ரைட்டா? சரி, அடுத்தது ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறிய போது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாக மாறின. எப்போ அரசாக மாறுது அப்படின்னா இவங்க அதாவது கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாக மாறின. கங்கை, யமுனை பகுதிக்கு இடம்பெயர்ந்த பின்பு பரம்பரை அரசுரிமை தோன்றியது. பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினர். பின் வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள், ராஷ்டிரங்கள் உருவாயின. பின் வேத காலத்தில் சமிதி, சபா முக்கியத்துவத்தை இழந்தன. விதாதா மன்றம் இல்லாமல் போனது. பாலிவரி என்பது மக்கள் தாங்களாகவே மனமு வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை. அதாவது பாலிவரி அப்படின்றது எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா 1/6 கொடுப்பாங்க அரசருக்கு. அதை எதை கொடுப்பாங்க அப்படின்னா விவசாய மகசூல். இல்லை நெல் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நெல்லை கொண்டு போய் 1/6 பங்கு அரசருக்கு கொடுத்துருவாங்க. இல்லை கால்நடை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வளர்க்குறதுல 1/6 நம்ம அரசருக்கு கொண்டு போய் வரியாக செலுத்தணும். பாலி அப்படின்னா 1/6, பாலி 1/6 அரசருக்கு செலுத்தப்பட்ட வரி. பின்வேத காலத்தில் செலுத்தோங்கிய காலம் குரு பஞ்சசால அரசுகள். குரு பஞ்சசால அரசுகள் இதுதான் பின்வேத காலத்தில் நல்லா செலுத்தோங்கிய காலம். சரியா? அடுத்தது பின்வேத காலத்தில் உருவாகிய நகரங்கள் அப்படின்னா அயோத்தி, இந்திரபிரதேசம், மதுரா இந்த 3 நகரங்கள் தான் பின்வேத காலத்தில் உருவாகிய நகரங்கள். வேதகால சமூகம் தந்தை வழி சமூகம். தசயுக்கள், தசர்கள் கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்கள். தொடக்க வேதகால சமுதாயத்துக்கு 3 பிரிவுகள் காணப்பட்டன. பொதுமக்கள் வந்து விசு, போர் வீரர்கள், சத்திரியர்கள், மதகுருமார்கள், பிராமணர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பிற்கால கட்டத்தில் திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தமது சமுதாயத்திற்குள் சேர்த்து கொண்டனர். அப்போது 4 வர்ண அமைப்பு உருவாக்கப்பட்டது. மதகுருவான பிராமணர், மதகுரு வந்து பிராமணர் அப்படின்னு அழைக்கிறாரு. போரிடுபவர்கள் சத்திரியர்கள் என அழைக்கப்பட்டனர். நில உடைமையாளர்களை வந்து வைசியர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வேலைத்திறன் கொண்டவர்களை சூத்திரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வேதகாலத்தை பற்றி அதிக அளவு இலக்கிய சான்று மட்டுமே உள்ளது. பயன்பாட்டு பொருள் சான்று போதுமான அளவு கிடையாது. சரியா? அதாவது இலக்கிய சான்றுகள் மட்டும்தான் நிறையா இருக்குது. அவங்க பயன்படுத்திய பொருட்கள் நிறையா நமக்கு கிடைக்கல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி, வேத காலத்தில் பெண்களுடைய நிலை தொடக்க கால வேத காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ரிக் வேத காலத்தில் பெண்கள் ஓரளவு சுதந்திரம் பெற்றிருந்தனர். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் தெரிந்திருக்கவில்லை. கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை. சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. பொது நிகழ்வுகளில் பெண்கள் பங்கு பெறவில்லை. அடுத்து பின் வேத காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது. திருமணம் விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன. பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது. கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கவில்லை. பெண்களுக்கு பின் வேத காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. சரியா? சரி, அடுத்தது பொருளாதார வாழ்க்கை. வேத காலத்தில் பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வேதகால பொருளாதாரம் கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்தது. ரிக் வேதகால மட்பாண்டங்கள் பழுப்பு நிற மட்பாண்டங்கள் ஆகும். நல்லா யோசிக்கிங்க. ரிக் வேத காலத்தில் பழுப்பு நிறம். அதே மாதிரி பின் வேத காலத்தில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாம்பல் நிறம். இது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும், கண்டிப்பாக கொஸ்டினாகவும் கேட்பாங்க. ரிக் வேத காலத்தில் பழுப்பு நிறம்,
பின் வேத காலத்தில் சாம்பல் நிறம், இது ரெண்டையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். வேதகால மக்களின் முதன்மை பயிர் யவா, அதாவது பார்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் யவா. வேத காலத்தில் ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது. பின் வேத காலத்தில் ஆரியர்கள் யானைகளை பழக்கப்படுத்தினர். பின் வேதகால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. வேத காலத்தில் பண்டமாற்று முறை காணப்பட்டது. நிஸ்கா சத்மனா, இதை தங்க நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நாணயங்களுக்கு அப்பயே பேர் வச்சுருக்காங்க, நிஸ்கா சத்மனா. அதே மாதிரி வெள்ளி நாணயத்துக்கு கிருஷ்ணாலயா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வெள்ளி நாணயம் கிருஷ்ணாலயா, தங்க நாணயம் நிஸ்கா சத்மனா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்னா அப்படின்னா தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு. இதுதான் அவங்க தெரிஞ்சிருந்தது. தங்கத்துக்கு பேர் ஹிரான்யா அப்படின்னு வச்சுருக்காங்க. இரும்புக்கு பேர் ஷியாமா அப்படின்னு வச்சுருக்காங்க. தாமிரம் அல்லது செம்பு ரெண்டும் ஒன்று தான். தாமிரம் செம்புக்கு அயாஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா? ரிக்வேத காலத்தில் மதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரிக்வேத கால மக்கள் நிலம் மற்றும் ஆகாய கடவுளை வழிபட்டனர். பிருத்வி அப்படின்னா நிலத்துக்கு உண்டான கடவுள். பிரித்தி அப்படின்றவர் நிலத்துக்கு உண்டான கடவுள். வாயு அப்படின்றவர் காற்றுக்கு உண்டான கடவுள். இந்திரன் இடிக்கு உண்டான கடவுள். அக்னி நெருப்புக்கு உண்டான கடவுள். வருணன் மலைக்கு உண்டான கடவுள் ஆகிய கடவுளை வணங்கி வந்தனர். இது போக 2 பெண் கடவுள்கள் இருந்தாங்க. அந்த 2 பெண் தெய்வங்கள் யார் அப்படின்னா அதித்தி, இன்னொன்று உஷா. அதித்தி அப்படின்றவர் நித்திய கடவுள். உஷா அப்படின்றவங்க விடியற்காலை தோற்றம். இவங்க 2 பேரும் பெண் தெய்வங்கள். வேத காலத்தில் குழந்தைகள் பிராஜா எனவும் செல்வம் தனா எனவும் கால்நடைகளை பசு எனவும் அழைக்கப்பட்டன. வேத காலத்தில் குழந்தைகளை எப்படி கூப்பிட்றாங்கன்னா பிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க, செல்வத்தை தனா அப்படின்னு சொல்கிறாங்க, கால்நடைகளை பசு என கூப்பிடுறாங்க. பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. வேத காலத்தில் கோவில் சிலை வழிபாடு கிடையாது. கோவில் கிடையாது, சிலைகள்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க யாரை கும்பிட்றாங்க? பிருத்திவி, வாயு, இந்திரன், அக்னி, வருணன். பிருத்திவினா நிலம், வாயுனா காற்று, இந்திரன்னா இடி, அக்னினா நெருப்பு, வருணன்னா மலை. இந்த கடவுளை கும்பிட்றாங்க. இது போக 2 பெண் தெய்வங்கள் அதித்தி நித்திய கடவுளை கும்பிட்றாங்க, உஷா விடியக்காரை கடவுளை கும்பிட்றாங்க. சரி, பின்வேத காலத்தில் மதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பின்வேத காலத்தில் மதகுருவாக இருப்பது தொழிலாகவும் பரம்பரை தொழிலாகவும் ஆனது. இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தனர். பிராஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர். இங்கே தான் யார் வர்றாங்க? பிராஜாபதி அப்படின்னா படைப்பவர், விஷ்ணு அப்படின்றவர் காப்பவர், ருத்ரன் அப்படின்றவர் அழிப்பவர். இந்த கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பின்வேத காலத்தில் வேள்விகளும் சடங்குகளும் விரிவடைந்தனர். சரி, அடுத்தது கல்வி முறையை பார்ப்போம். இவங்க இந்த குருகுல கல்வி முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. குருகுல கல்வி முறை பழங்கால கற்றல் முறையாக இருந்தது. குரு, ஆசிரியர், குலம், குடும்பம். குருனா ஆசிரியர், குலம்னா குடும்பம் அல்லது வீடு என்ற 2 சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாகும். வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றனர். 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணங்கள், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உக்திகள் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. 2 பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் சேர்க்கப்படுபவர். பெண்களுக்கு பொதுக்கல்வி அளிக்கப்படவில்லை. சரி, இந்த ஆசிரமங்களை வயதின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. 4 அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில். பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையில் 4 நிலைகள், 4 ஆசிரமங்கள் என்ற கோட்பாடு உருவாகின. பிரம்மச்சாரியம், மாணவ பருவம், கிரகஸ்தம், திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம், காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சந்நியாசம், வீடு பேறு அடைவதற்கான துறவு வாழ்க்கை மேற்கொள்ளுதல். இது அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க, நல்லா ஞாபகிங்க. பிரம்மச்சாரியம் மாணவ பருவம், கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சந்நியாசம் வீடு பேறு அடைவதற்கான துறவு வாழ்க்கை மேற்கொள்ளுதல். சரி, அடுத்தது தென்னிந்தியாவுக்கு வந்துடுவோம். தென்னிந்தியாவில் அப்போ எப்படிலாம் இருந்துச்சு? இப்போ நம்ம பார்த்தது வேதகாலம். வேத காலத்தில் 2 பிரிச்சிருக்காங்க. ஒன்று ரிக்வேத காலம், இன்னொன்று பின்வேத காலம் அப்படின்றத பிரிச்சிருந்தாங்க. சரி, இப்போ அங்கே வேதகால பண்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தென்னிந்தியாவில் என்னென்ன பண்பாடுகள்லாம் சமகாலத்தில் இருந்தது அப்படின்றத பார்ப்போம். தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். வேதகால பண்பாடு செம்புக்கால பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது. செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் செம்பு காலகட்டம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. தமிழில் செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்புகளால் பண்பாடு செம்புக்கால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். வட இந்தியாவில் பின்வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தது. இரும்பு காலத்தில் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டிலும் கிமு 600 கிபி 100இல் அடியெடுத்து வைத்தனர். பண்டைய காலத்தில் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது.
பெருங்கற்காலத்தின் கூறாக கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் ஆகும். பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க. மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல். மெகா அப்படின்னா பெரிய, லித் அப்படின்னா கல் என்று பொருள் கூறுறாங்க. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்கால காலம் என அழைக்கப்படுகிறது. அதாவது இறந்தவர்களை ஃபுல்லாக கல்லை வச்சு மூடுறாங்க, அதனால் இதை பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய கல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருந்தல், பையம்பள்ளி, கொடுமணல். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம், பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம், பையம்பள்ளி வேலூர் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க. மாற்றி மாற்றி மாவட்டத்தை கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, கீழடி சிவகங்கை, பொருந்தல் திண்டுக்கல், பையம்பள்ளி வேலூர், கொடுமணல் ஈரோடு. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியை பார்ப்போம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், சிவப்பு, கருப்பு இந்த கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பு குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், கல்மணிகள், தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், புலி, யானை, மான் போன்ற வெண்கல உருவங்கள் கிடைத்துள்ளன. மட்பாண்டம் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள் செய்யும் திறன்களை பெற்றிருந்தன. ரைட்டா? அடுத்து கீழடி சிவகங்கை மாவட்டம். சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரம் கீழடி சிவகங்கை மாவட்டம். சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரம் கீழடி. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்புவனம் தாலுகாவில் உள்ள கீழடியில் சங்க காலத்தை சேர்ந்த நகரத்தை ஆய்வு செய்தது. கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. கண்ணாடி மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்து, தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக எப்படி கேட்பாங்கன்னா, தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்கு கிடைத்தது அப்படின்னா கீழடி சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம் தாலுகா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடி அகழாய்வு பொருட்களை 2017ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைகள் கணிக்க அமெரிக்காவில் புளோரோடாராவில் உள்ள பீட்டா அனலாட்டிக் நிறுவனத்திற்கு அனுப்பியது. அச்சோதனையில் கிமு 200ஐ சார்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. கீழடியில் ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருள் கிடைத்துள்ளது. இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் எஃகின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிபிலியஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். புதைகிளி பொருட்கள், கண்ணாடி மணிகள், மஞ்சள், நீலம், பச்சை வண்ணங்களில் கிடைத்துள்ளது. இரும்பு வாள்கள், தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டம், அரிதான கற்களிலான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு, கண்ணாடி வளையல்கள் கிடைத்துள்ளன. பொருந்தலில் கிடைத்துள்ள கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றாக உள்ளது. பொருந்தலில் கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்ததை மெய்ப்பிக்கிறது. தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்துள்ள பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களில் கீழடி, பொருந்தல், கொடுமணல் 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். இரும்பில் செய்யப்பட்ட தொல்பொருள்களோடு பெருங்கற்காலத்துக்கு கருப்பு மற்றும் மஞ்சள் மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. பையம்பள்ளியில் இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளியில் பயன்பாட்டின் காலம் கிமு 1000 என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கொடுமணல் ஈரோடு மாவட்டம். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என கொடுமணல் ஈரோடு மாவட்டம் என அடையாளப்படுத்தப்படுகிறது. கொடுமணலில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழலச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், சிவப்பு நிற மணிக்கற்கள் கிடைத்துள்ளன. நல்லா யோசிச்சுக்கோங்க. நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழலச்சுக்கள் எங்கே கிடைத்தது அப்படின்னா கொடுமணல் ஈரோடு மாவட்டம். இன்றைக்குமே ஈரோடு ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம எது தான் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அந்த ஸ்பின்னிங் மில்லாம் பார்த்தோம்னா அங்கே தான். அப்போ அங்கே தான் அந்த சுழல் அச்சுக்கள் அப்படின்றது அங்கே தான் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுக்கள் எங்கே கிடச்சது? ஈரோடு மாவட்டம் கொடுமணல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுமணலில் புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது.
சிவப்பு நிற மணிக்கற்கள் கிடைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பெருங்கற்கால அல்லது இரும்புக்கால இடங்கள் 2 தான். ஒன்று கொடுமணல், 2வது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்தல். ரைட்டா? தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நினைவு சின்னங்கள் அதாவது இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்திய பெரிய மண் பானைகள், தாலிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, முதுமக்கள் தாலி. அது அடுத்தது கற்திட்டைகள். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இதுதான் கற்திட்டை, முதுமக்கள் தாலி. இதுதான் தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். இதில் கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளம் மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். அடுத்தது நினைவு கற்கள். நினைவு கற்கள் அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னா மென் அப்படின்னா கல், கீர் அப்படின்னா நீளமான அப்படின்றது பொருள். இது பிரிட்டானிய மொழி. மென்ஹீர் அப்படின்றது பிரிட்டானிய மொழி. இது ஒரே கல்லில் தூண் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். நினைவுக்கல் அப்படின்னா ஒரே ஒரு கல், பெரிய கல்லை தூக்கி நட்டுக்குத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதுதான் நினைவுக்கல். இந்த நினைவு கற்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் தேனி மாவட்டம், நரங்கம்பட்டி மதுரை மாவட்டம், குமரிக்கல் பாளையம் ஈரோடு மாவட்டம், இன்னொன்று கொடுமணல். இது ஃபுல்லாக அங்கே தான் கிடைக்கிது. அடுத்தது உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை நினைவு கற்கள் சுட்டி காட்டுகின்றன. உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கற்கால வாழ்விடங்கள் இருந்ததை நினைவு கற்கள் சுட்டி காட்டுகின்றன. சரி, அடுத்தது நடுக்கற்கள். நடுக்கற்கள் அப்படின்றது இறந்து போனவரின் வீரத்தின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகள். இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகள். இந்த நடுகள்கள்லாம் எங்கே காணப்படுது அப்படின்னா பழனி அருகே மானூர் திண்டுக்கல் மாவட்டம், வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி மாவட்டம், புள்ளிமான் கோமை திண்டுக்கல் மாவட்டம். இந்த 3 இடத்துல தான் நடுகர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த பாடத்துடைய நம்ம ஒரு மீள் பார்வையும் பார்த்துருவோம். வேதகாலம் யாருனால ஆரம்பிச்சிச்சு? ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி பஞ்சாப். ஆரியர்களின் காலம் கிமு 1000. கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினர். கீழடியில் தான் தந்தத்திலான பகடை கிடைத்தது. அதே மாதிரி இந்த பொருந்தலில் கொழு முனைகள் கருதறுக்கும் அறிவால் கிடைத்தது. கொடுமணல் சுழல் அச்சுக்கள் கிடைத்தது. சரியா? கொடுமணல் ஈரோடு மாவட்டம், அங்கே தான் சுழல் அச்சுக்கள் கிடைக்கிது. ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் கிடைச்சிது. ரைட், ஓகேவா? நம்ம இந்த பாடத்தை ஓரளவுக்கு தெளிவாகவே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்காக யூடியூப்பில் போட்டே இருக்கேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சேனலை பாருங்கள், வீடியோவை பாருங்கள். எதுவும் இன்னும் கிளாரிஃபை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.